ரியோ நகரில் நடந்து வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில் சேலத்தைச் சேர்ந்த மாரியப்பன் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்றிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் தமிழ்நாடு பாராலிம்பிக் சங்க பொருளாளர் விஜய் சாரதி. அவருடன் பேசலாம். வணக்கம் திரு விஜய் சாரதி. தங்கப்பதக்கம் வென்றிருக்கும் தமிழக வீரர் குறித்து விவரமா சொல்லுங்க. இப்போ ரியோ ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காரு மாரியப்பன். அவருக்கு எங்க தமிழ்நாடு பாராலிம்பிக் சார்பா நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாரியப்பன் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப புவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட். தனிப்பட்ட ஒரு மனுஷன் முயற்சி எடுத்து 2012 ஒலிம்பிக்லயே சாதிக்க வேண்டிய அந்த தம்பி 2016 ஒலிம்பிக்ல சாதிச்சிருக்காரு. 2012 ஒலிம்பிக்ல பெங்களூரை சேர்ந்த கிரிஷா உயரம் தாண்டுதல்ல 2ஆம் இடம் பிடிச்சாரு. அந்த கிரிஷாவை பின்னுக்கு தள்ளிட்டு தேசிய விளையாட்டு போட்டியிலேயே பல சாதனைகளை மாரியப்பன் இங்க பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு இந்த 2016 ஒலிம்பிக் கண்டிப்பா பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நாங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு பெரிய இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு அவரு. என்னன்னா, தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு போட்டி இப்பதான் டெவலப் ஆகிட்டு வருது. இந்த நேரத்துல மாரியப்பன் தங்கத்தை வின் பண்ணி எங்களுக்கு கொண்டு கொடுத்தது ரொம்ப பெரிய சந்தோஷம். இனிமே தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு போட்டிகள் இன்னும் கொஞ்சம் மேம்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு போட்டிகள்ல தங்கத்தை உயரம் தாண்டுதல்ல தங்கம் வந்தது இதான் முதல் தடவை இந்தியாவிலேயே. ஸோ மாரியப்பனுக்கு அவர் நிறைய சாதனைகளை இந்த வாட்டி முறியடிச்சிருக்காரு. அவருக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை நாங்க கொண்டாடியே ஆகணும் மாரியப்பன் பண்ணதை. மாரியப்பனோட ஃபேமிலிக்கும் நாங்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் மாரியப்பனுக்கு பெங்களூரை சேர்ந்த சங்கர் இவர் சத்யநாராயணன் சொல்லிட்டு அவர் ரொம்ப உறுதுணையா இருந்தாரு. இந்த விளையாட்டு போட்டிகள்ல அவனுக்கு உதவி செய்வதில் இருந்து பயிற்சி பெறதுல இருந்து உதவி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கும் நாங்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சாதனை மாரியப்பன் செய்த இந்த சாதனை தமிழக விளையாட்டு போட்டி மாற்றுத்திறனாளி விளையாட்டு போட்டிகளுக்கே ஒரு மைல்கல்லா எங்களுக்கு தெரியுது. இத தமிழக அரசு இந்த சாதனையை ஒரு பெரிய லெவல்ல அவருக்கு பாராட்டு விழா எடுத்து அவரை கௌரவிக்கணும். அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்யுமாறு எங்க அசோசியேஷன் சார்பா அவர்கிட்ட நாங்க தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். நிச்சயமா கடந்த 2012லயே அவர் தங்கம் வென்றிருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்ததா சொல்லியிருக்கீங்க. எவ்வளவு ஆண்டுகளா அவங்க இந்த பயிற்சியை மேற்கொண்டிருக்காங்க? மாரியப்பன் பாத்தீங்கன்னா கடந்த 7 வருஷமா இந்த பயிற்சியை ஏற்படுத்திட்டு இருக்காரு. அவருக்கு 2012 ஒலிம்பிக்லயே செலக்ட் ஆகி விளையாடக்கூடிய சான்ஸ் இருந்துச்சு. ஆனா அவருக்கு பாத்தீங்கன்னா சிறந்த வழிகாட்டுதல் இல்லாதனாலையும் அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப பினான்சியலி அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததாலையும் அவரால் அந்த லெவல் போக முடியல. அது தமிழக அரசும் அது என்ன பண்ணிருக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் இருக்காரு, இவருக்கு ஒலிம்பிக்ல சாதிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு அதை ரெகனைஸ் பண்ணி அவருக்கு அவங்க தான் ஊக்கம் கொடுத்து அவர் அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனா உண்மையுமே மாரியப்பன் பல தோல்விகளை தாண்டி இருக்காரு. இந்த உயரம் தாண்டுதல்ல பல தோல்விகளை தாண்டி வெற்றியை எடுத்திருக்காரு. அது மறக்க முடியாத ஒரு பெரிய சாதனை தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த பொழுது தமிழக மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு அனைவருக்கும் ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். ஒரு அடுத்த லெவல் நம்ம சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை மாரியப்பன் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. மாரியப்பனுக்கு மறுபடியும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு விஜய் சாரதி, நடந்து முடிஞ்ச ஒலிம்பிக் போட்டிகளுக்கு பின்னர் இந்தியாவில் விளையாட்டுத்துறையில அதிக கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது அப்படி இப்படின்னு மத்திய அரசு தொடங்கி மாநில அரசுகள் வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. தங்கம் வென்ற PV சிந்துவுக்கும் சரி, 4வது இடத்தை பிடிச்ச ஜிம்னாஸ்டிக் வீராங்கனைக்கும் சரி நிறைய மரியாதையை செஞ்சிருக்காங்க. இந்த நேரத்தில் பாராலிம்பிக்ஸ் மேலேயும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய நேரம் இது. அண்ட் எங்களால நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எங்களால கூடுதல் பதக்கங்களை வென்று தர முடியும்னு மாரியப்பன் போன்றோர் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா 100 மெம்பர்ஸ்க்கு மேல போயிருந்தாங்க ஒலிம்பிக்ஸ்ல.
எங்களுக்கு பாத்தீங்கன்னா பேரா ஒலிம்பிக்ஸ்ல 19 மெம்பர்ஸ் தான் போயிருந்தோம். 19 மெம்பர்ஸ்ல ஒரு கோல்டு, ஒரு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காங்க உயரம் தாண்டதுல. இன்னும் வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு வந்து தமிழக அரசு, இந்திய அரசும் டைரக்டா அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய வந்து ஒரு ஒண்ணு இல்லைங்க, விளையாட்டு வீரருக்கு வந்து செய்ய வேண்டிய ஒரு என்னென்ன வந்து தேவைகள் இருக்கோ அதை செஞ்சு கொடுத்தாங்கன்னா போதும், இவங்க சாதிக்க தயாரா இருக்காங்க. ஸோ இப்போ எங்களை பொறுத்த அளவுக்கு நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா, நீங்க பேராலிம்பிக்கும் ஒலிம்பிக்கும் வந்து சமமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பேராலிம்பிக்ல இருந்து நிறைய மெடல்ஸ் வந்து நாங்க கொண்டு வரதுக்கு எங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து நாங்க கேட்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, இனிமேவாவது பேராலிம்பிக்கை வந்து இது இப்போ ஒலிம்பிக் லெவல்ல ஈக்குவலா பார்த்து செய்ய வேண்டிய உதவிகளையும் அந்த விளையாட்டை வந்து முன்னேற்றத்துக்கு கொண்டு போறதுக்கு என்னென்ன வழிமுறையை செய்யணுமோ அது தமிழக அரசும் சரி, இந்திய அரசும் சரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். திரு விஜய் சாரதி, மகிழ்ச்சிகரமான இந்த தருணத்துல எங்களோட தொடர்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.